வெல்கம் டு பெலிசா இன்டீரியர்ஸுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்ளீட் இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸோட எப்படி கான்செப்ட் பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி, ஒரு அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா இது கோத்ரூ பண்ணலாம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக பில்டர் சைடில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ஓப்பன்ஸ் தான் இருந்தது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருந்தது. அதில் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா இங்கே ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு லேசர் கட்டிங் கொடுத்துட்டு எண்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் 2 mm போடாமல் 3 mm திக்னஸில் கொடுத்துருக்கோங்க. இது எம்எஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும், ஏன்னா லைக் அவ்வளோ ஈஸியாக அதை வந்து பிரேக் பண்ண முடியாது. அதேமாதிரி டோரோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 feet கொடுத்துருப்போம். ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு லேசர் கட்டிங் கான்செப்ட் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் வந்து நல்லாயிருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஸோ கலர் வந்து நம்ம டூ மச் ஆஃப் கலர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறனால ஒரு பிளாக் டோன் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நான் சொன்ன மாதிரி ஓப்பன் இருக்கிறனால இந்த ஓப்பனை கவர் பண்ணுறதுக்காக ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு லேசர் கட்டிங் அப்படியே கொடுத்துருக்கோம். ஒரு ட்ரீ மாதிரி ஒரு கான்செப்ட்டுங்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 mm திக்னஸ் சீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று பவுடர் கோட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் பெயிண்டிங் கூட பண்ணலாம். பட் பெயிண்டிங் பண்ணுறது என்ன அட்வான்டேஜ்னா மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பவுடர் கோட்டாக மறுபடியும் அதில் வந்து டச்சப் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த வீட்டை பொறுத்தவரை இந்த ஃபயர் ஏரியாவில் வரக்கூடிய எம்எஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கிறனால ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா யூபிவிசி ப்ரொஃபைல் இது, ஏன்னா அவுட் சைடு அப்படிங்கிறனால இது வந்து எக்ஸ்டீரியர் கிரேட் யூபிவிசி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2 மாடியூல்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து இன்டீரியருக்காக யூஸ் பண்ணுறது, இன்னொன்று எக்ஸ்டீரியருக்காக யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து வெட்னஸ் படும், ஃபார் எக்ஸாம்பிள் மாய்ச்சர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால இதோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டீரியர் ப்ரொஃபைல்னு சொல்லி அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈரம் பட்டாலுமே உங்களுக்கு வந்து மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வராது. ஸோ இந்த வால் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸோட வாலில் நம்ம இது ஆக்சுவலாக பிளெயின் வாலாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வீனியர் சீட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரூஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ என்னன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ எண்ட் டு எண்டு கம்ப்ளீட்டாக அதை கவர் பண்ணியிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரோட அப்படியே முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இல்லை, பட் நம்ம ஒயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த உட் ஒர்க் பண்ணும்போது இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் எடுத்து கரெக்டாக இதுக்கு தேவையான கரெக்டான லைட்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரை நம்ம லிவிங்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஸோ அது லிவிங் ப்ளஸ் டைனிங்கோட சேர்த்து பண்ணியிருக்கோங்க. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்தவரை ஏன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறனால நம்ம ஃபுல் சீலிங்குமே பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக கொடுத்துட்டோம். சின்ன ஒரு ஏரியா மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ரூம் வந்து நம்ம நிறைய சீலிங் ரொம்ப கன்ஜஸ்டடாக பண்ணும்போது ரூம் ரொம்ப கஜன்னு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து மினிமலிஸ்டிக்காக பண்ணிங்கன்னா இந்த ஏரியா கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படிங்கிறனால வெறும் ப்ரொஃபைல் லைட் மட்டும் தான் லைட்டிங் கான்செப்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வால்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து கன்சீலாக கொடுத்துருக்கோம் இந்த சைட்லேருந்து வர மாதிரி. ஸோ இது வந்து 2 மெத்தட் இருக்குங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரிப் லைட்டு கொடுக்கலாம், ஆனால் ஸ்ட்ரிப் லைட் கொடுக்காம நம்ம ப்ரொஃபைல் எடுத்து எங்கேயும் கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டிவியோட பேக் ட்ராப் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மார்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மார்பிளோட டோன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அக்ரிலிக் சீட்லேயே மார்பிள் ஃபினிஷ்ட் சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் லாங்லேருந்து டக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிளோட டோன் கிடைக்கும், நல்ல ஒரு கிளாசி மார்பிள் மாதிரி இருக்கும். இது என்ன இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த நார்மல் மார்பிளோட பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாசினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குங்க. ஸோ அதே மாதிரி நம்ம லோவர்ஸ் பக்கத்துலேயே அது கொடுத்துருக்கறனால இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக தெரியுது. ஸோ இதோட ஜாயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கோல்டன் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது, டீ ப்ரொஃபைல்னு சொல்லுவோம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பேஸ்டிங் டைப்பில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பேஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் டீ ப்ரொஃபைல் கூட நம்ம பண்ணலாம், அதாவது காடி எடுத்து அந்த கோல்டன் சீட்ஸ் வந்து அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாட்டம் கேபினெட்டுங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் டோஸாக கொடுக்காம ஒரு சின்ன ஒரு அலுமினியம் ப்ரொஃபைல் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15 feet வாலுங்க இது, அதனால் ஃபுல்லாகவே எண்ட் டு எண்டு சீலிங் வரைக்குமே நம்ம டச் பண்ணி டிவி கொடுத்துட்டோம். ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜாக்குன்னு வந்து செப்பரேட் ஸ்பேஸ் இல்லாதனால ஈஸ்ட் ஃபேஸிங் இங்கே கொடுத்தா வாஸ்துப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால ஸோ வி ஹவ் கிவன் இன்பில்ட் பூஜா யூனிட்டுங்க. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூஜா வால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கம்ப்ளீட்டாக வந்து சார்கோல் சீட்ஸ் கொடுத்துருக்கோம்.
சார்கோல் ஷீட் கொடுத்துட்டு மேலே வந்து ப்ளைவுட்டில் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு ஓம் மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்து கொஞ்சம் அழகாக கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லெஜஸ் கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சிலை நிறைய லைக் பண்ணுவாங்க. ஸோ கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறனால இந்த ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குவாட்ஸ் டாப் பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ஜென்ரலாக கிச்சனில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மெட்டீரியல் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு படையல் வைக்கிற மாதிரி. ஸோ இந்த பூஜாவில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் டோருங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக எப்படி பண்ணுவோம்னா நம்ம ப்ளைவுட்டில் பண்ணலாம், அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டாக கிளாஸில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ப்ரொஃபைல் டோர் பண்ணலாம். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோன் கலர் டோன் தான் கொஞ்சம் ரிச்சாக தெரியும். இது வந்து நம்ம ரோஸ் கோல்டு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கோல்டு வேணும்னாலும் இந்த மெட்டீரியல் பண்ணலாம். இது என்னென்னா ஃப்ராஸ்டட் கிளாஸ் கொடுத்துட்டு இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் இருக்குங்க. கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் இது ஃபினிஷிங் நல்லா வரும். ஏன்னா ப்ரொஃபைல் நம்ம செப்பரேட்டாக எடுத்து அதில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து உள்ள காடி மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இது என்ன இன்னொரு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ஹேண்டில்ஸ் தனியாக நம்ம போட வேண்டியதில்லை. ஸோ இதுலேயே நம்ம இன்பில்ட்டாக நம்ம ஹேண்டில்ஸ் வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டு கிச்சன் ஏரியா நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்ச் பேனலிங் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இந்த ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில். அதே மாதிரி இங்கே வந்து நார்மல் டோஸ் கொடுக்காம நம்ம அலுமினியம் ப்ரொஃபைல் டோஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரிச்சாக தெரியணும் அப்படிங்கிறக்காக. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணும்போதே ஒயரிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். நம்ம மேலே ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துட்டும் கொடுக்கலாம். பட் ஸ்பாட் லைட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளாஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறனால கிளாஸில் வேண்டாம் அப்படிங்கிறனால நம்ம எல்லாமே ப்ளைவுட்லேயே கொடுத்துட்டு ப்ரொஃபைல் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உள்ள இன்பில்ட்டாக கொடுத்துருக்கோம். இது ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய டோராக ஒரே டோராக கொடுக்காம ரெண்டு டோராக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு ஹிஞ்சஸோட வெயிட் வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி வந்து பெட்டராக இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசின்கான ஒரு பொசிஷன் இருக்குங்க டைனிங்க்கு. ஸோ இது எப்படின்னா பில்டர்ஸில் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க வால் மவுண்டடாக. அது வேண்டாம் அப்படிங்கிறனால நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஒர்க் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பாக்ஸ் கேபினெட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு மேலே குவாட் ஸ்டாப் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த வால் ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேனலிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து லோவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு லாங்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் பேனலிங் ப்ளஸ் இந்த அலுமினியம் ப்ரொஃபைல் டோர்ஸு ப்ளஸ் இந்த வால் பேனலிங்கோட பார்க்கும்போது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டோட சைட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் மைக்கா சீட் கொடுக்காம நம்ம டைனிங்கில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அதே லூவரே அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்க்கறதுக்கு அங்கேருந்து பெட்ரூம் அந்த ஏரியாவில் பெட்ரூம் இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக அந்த லூவர்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க லுக் வந்து என்னென்னு தெரியுங்க. ஸோ ஒன்லி பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் த லுக்ஸ் தாங்க. பட் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைனிங் ஸ்பேஸ் இல்லை. அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து க்ராக்கரிக்கு வந்து தனியாக ஸ்பேஸ் இல்லாதனால கிச்சனோட எக்ஸ்டென்ஷன் ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜுக்கான கொடுத்த ஏரியாங்க இது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம்னா ஒரு சின்ன ஒரு க்ராக்கரி கேபினெட் மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி இது எப்படி பண்ணியிருக்கோம்னா சின்ன ஒரு வால் பாக்ஸு ஒரு பாட்டம் பாக்ஸு மேலே கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரிட்ஜோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 feet கரெக்டாக ஒரு காம்பேக்டாக ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கக்கூடிய ஸ்பேஸ் அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ மேலே அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு லாஃப்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி மாடுலர் கிச்சன் ஆக்சுவலி. ஸோ இது என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 to 3 years பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அப்படியே அவங்க யூஸ் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னா டெர்மிட் இஷ்யூஸ் எல்லாம் வாட்டர் லீக்கேஜ் இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது, இன்னும் கொஞ்சம் சேஃபர் சைடு இருக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல்லி மாடுலர்லேயே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டோம் உள்ளே ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாகவே நம்ம டைல்ஸ் ஒட்டிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேம்ப் ப்ரூஃப் எல்லாமே இதில் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து டைல்ஸ் கீழேருந்து ஃப்ளோர்லேருந்து ஃபுல்லாக எண்ட் டு எண்டு டைல்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வுட் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாக்ஸ் அசம்பிள் பண்ணிட்டுங்க கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே கன்சீல்டாக இருக்கும். ஸோ இதோட கிச்சனோட கவுண்டர் டைல் இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 32 inches கொடுத்துருக்கோம். இன்க்ளூடிங் குவாட்ஸோட பார்த்தீங்கன்னா 33 inches வரும் அது. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வால் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் 2x2 1x சின்ன சைஸாக போகாமல் ஓரளவுக்கு பெரிய சைஸாக தெரியணும் அப்படிங்கிறனால 4x2 டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் வால் ஃபுல்லாகவே. ஸோ இங்கே வந்து கிச்சனோட குக்கிங் ஏரியாவில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கம்ப்ளீட்டாக கிளாஸ் டோர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அலுமினியம் ப்ரொஃபைலுங்க. ஸோ இது ப்ளூவோட இந்த கலர் ஆப்போசிட் கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் என்னென்ன தெரியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பிளாக் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கன்சீல்ட் ஹேண்டில்ஸுங்க ஆக்சுவலி. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பாட்டம் கேபினெட்டில் ஃபுல்லாகவே டேண்டம் பாக்ஸ் தான் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலாக எஸ்எஸ்ல போடுறத விட இது வந்து சைடில் நம்ம கவர் ஆகி வரதுனால டேண்டம் என்றைக்குமே சேஃபர் சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக படாது. பட்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் வராது. ஏன்னா சேனல்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கட்லரி கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ்வலாக எப்படி கொடுப்போம்னா மேலே ஒரு கட்லரி கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக நம்ம ப்ளைனாக கொடுத்துருவோம். ஸோ அது நம்ம திங்ஸ் எப்படி வேணுமோ அலைன் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆயில் புல் அவுட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நார்மல் எஸ்எஸ் கொடுக்காம கம்ப்ளீட்டாக டேண்டம் பேஸ்ட் ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்கோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா சைடில் ட்ராக் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வராது, சேம் அதே டேண்டமோட கான்செப்ட் தான் இதுவும். ஸோ உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆக்சுவலி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர்ஸ் வருது, பட் உங்களுக்கு வேணும்னா 3 லேயர்ஸும் வருது. ஆனால் என்னென்னா சின்ன சின்ன பாட்டில்ஸ் தான் வைக்க முடியும். இதுனா கொஞ்சம் கீழே பெரிய பாட்டில்ஸ் வச்சுட்டு மேலே சின்ன பாட்டில்ஸ் வைக்கலாம். ஸோ பெரிய இதே பார்த்தீங்கன்னா பெரிய டேண்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர்ஸோ இல்லை அந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம அதே மாதிரி பிளேட் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய பிளேட் இன்லெட் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயும் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு உள்ளே வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஓகே, இல்லை இங்கே வச்சு எனக்கு யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக தொடச்சிட்டு நீட்டாக உள்ள பொருள் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் கார்னர் ஸ்பேஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் என்னென்னா அந்த எல் கார்னர் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறனால ஒரு மேஜிக் கார்னர் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஓவல் சீரீஸில் வரும். இதில் ஒரே ஒரு சேலஞ்ச் என்னென்னா ஒரு பொருள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெரிய பொருளாக வைக்காமல் ஒரு ரீசனபிள் வெயிட் வச்சிங்கன்னா அது கெப்பாசிட்டி வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பொருள் சப்போஸ் அந்த சைடு விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரி மேஜிக் கார்னர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எடுக்கிறது சிரமமாக இருக்கும். பட் இது அட்வான்டேஜாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குனிஞ்சு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதிகமாக உள்ளே கை விட்டு எடுக்க வேண்டியதில்லை. ஸோ எல்லாமே முன்னாடி இருக்கும்போது ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரிய மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு தேவையில்லைங்க. பட் ஒன்லி திங் வந்து நம்ம ரொம்ப வெயிட் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரே பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட் வேணும் அப்படிங்கிறதுக்காக டபுள் இது கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இதுலேயே வந்து நம்ம வந்து சாஃப்ட் க்ளோசிங் வேணால் கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த புது ப்ராடக்ட் வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ இங்கே ஒரு மிக்ஸி புல் அவுட்டுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது என்னென்னா இப்போ என்னென்னா இது மிக்ஸி ரோலர் செட்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து உள்ள ஒரு ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி இருக்கும், அதில் தான் இது ஆப்ரேட் ஆகுது. இது நார்மலாக ஒரு டோர் யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து நார்மல் ஸ்லைடிங் டோர் யூஸ் பண்ணுற மாதிரியோ கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதை நம்ம சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. இது வந்து அழகாக ஒரு மெயின்டைன் பண்ணி அழகாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு மெதுவாக ஓப்பன் பண்ணி மெதுவாக க்ளோஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு ஓகே. இல்லை ரஃப் அண்ட் டஃபாக நம்ம யூஸ் பண்ணுவோம், அர்ஜென்ட்டாக நம்ம குக்கிங் பண்ணிட்டு கிளம்புறோம், அர்ஜென்ட்டாக இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து வி டோன்ட் சஜஸ்ட்டுங்க. அதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக டோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அலுமினியம் டோர்ஸில் அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10x16 சைஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ கீழே ஒரு சின்னதாக ஒரு கேபினெட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே சிட்டிங் குஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 2 டைப் இருக்குது. நம்ம பிளைன் கொடுக்கலாம், இல்லைனா பட்டன் டைப் கொடுக்கலாம். பட்டன் டைப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால பிளைன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் ப்ளை கொடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்போர்ட் கொடுத்து அதுக்கு மேலே குஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு இது மாதிரி எதுவுமே பெண்ட் ஆகாது. நம்ம பார்த்தீங்கன்னா உட்காரும் போதோ லாங் டைம் 1 or 2 யூஸ் பண்ணும்போதோ கொஞ்சம் சில வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க, குஷன் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே லெவலாக வேணும் அப்படின்னா கீழே நம்ம பாட்டம் வந்து நம்ம ப்ளைவுட் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 4 டோர் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக 4 டோர் கேபினெட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் லாஃப்ட்டை. ஸோ இங்கே வந்து நம்ம ஏசி ப்ரொவிஷன் இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம லாஃப்ட் கொடுக்கல. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்காஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த க்ரீன் கலர் அந்த மாதிரி ரொம்ப லைட், அது க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வால் ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துட்டு கொஞ்சம் மைல்டான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் காட் வந்து அகாமடேட் பண்ணியிருக்கோங்க. ஸோ காட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஹெட்ரெஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ஃபர்டபுளாக அந்த மேட்ரஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 to 11 இன்ச்சஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், ஃப்ரீ கேப் போட்டிருக்கோம். அப்போ தான் என்னென்னா உங்களுக்கு மேட்ரஸ் வந்து கரெக்டாக உள்ளே போகும். ஸோ பில்லோ வச்சு நீங்கள் படுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பில்டர் சைட்லேயே வந்து இன்பில்ட்டாக ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, மேபி கிராக்கரியில் புக் ரேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா மோஸ்ட்லி வந்து ஒரு ஸ்டோரேஜிங் அதிகமாக வேணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜாகவே கொடுத்துட்டோம். இது என்னென்னா பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த 2-3 years யூஸ் பண்ணதுனால பின்னாடி ப்ளம்பிங்கில் சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேம்ப் ப்ரூஃப் பண்ணிவிட்டு இந்த கேபினெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இல்லைன்னா என்ன ஆகும்னா ரெஸ்ட் ரூம் வாலில் ஒட்டி வரக்கூடிய வாலில் நம்ம ஏதாவது கேபினெட் பண்ணோம்னா அந்த வாலில் ஏதாவது லீக்கேஜ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக ப்ளைவுட் மேலே பட்டு மேபி ஒரு 1 year 2 yearsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாய்ச்சர் பட்டு கொஞ்சம் பல்ஜாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம சேஃபர் சைடில் பின்னாடியெல்லாம் டேம்ப் ப்ரூஃப் பண்ணிவிட்டு இந்த கேபினெட் வைக்கிறோம். இது கம்ப்ளீட்டாக இன்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து லெடன் மைக்கா யூஸ் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் ஒயிட்டு. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரிச்சாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அழுக்கான ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா அழுக்கான கருப்பு அந்த தெரியும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேஸ்டாக இருக்கும். நார்மல் எஸ்எஸை விட இது கொஞ்சம் ரிச்சாக தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம இது பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மலாக எப்படின்னா சின்ன லாக்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் நம்ம அப்படி கொடுக்காம எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருவோம். ஸோ இது கொடுக்கும்போது என்ன லாக் பண்ணுறது நல்லா பெட்டராக இருக்கும் ஆக்சுவலி.
அவ்வளோ ஈஸியாக இது ஓப்பன் பண்ண முடியாதுங்க. நார்மலாக ஒரு வார்ட்ரோபுக்குன்னே செப்பரேட்டாக வந்து ஃபிட்டிங்ஸ் வருது. பட் சின்ன சின்ன ஃபிட்டிங்ஸ், ரேட் கம்மியான ஃபிட்டிங்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து தனியாக கலந்து வந்துடும். அதனால தான் பெட்டர் டு கோ வித் சம்திங் அ ஹெவி கைண்ட் ஆஃப் லாக் ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு வில்லாவில் என்ன இன்டீரியர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணாங்க. ஸோ இன்டீரியர்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியிருந்து பார்க்கக்கூடிய அந்த ஃபாயர் ஏரியா தெரியக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் எப்படி பண்ணியிருக்கோம், சேஃப்டி டோர்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்த்துருக்கோம். அதே மாதிரி அக்ரிலிக் எல்லாமே மோஸ்ட்லி இதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். வீனிலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸ் இன்னும் பெட்டராக என்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோமோ அதில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க.